கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. நீ எழுந்து மகா நகரமாகிய நீவேனிக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக பிரசங்கி என்றார். அதாவது ஏசப்பா யோனாக்கு கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு கர்த்தர் ஊழியத்தினுக்கு யோனா கொடுக்குறாரு. அதாவது முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இதே வார்த்தை மறுபடியும் பேசுகிறாரு. நீ எழுந்து மகா நகரமாக நிவேனிக்கு போப்பா, அங்கே போய் அந்த நிவேனி ஜனங்க பாவம் பெருகிச்சு, அந்த ஜனங்க அவங்க அழிவில் இருக்கிறாங்க, அந்த ஜனங்க அழிவில் அவங்கள காக்கப்படணும், நீ போய் என்னுடைய வார்த்தை அங்கே பிரசங்கி, அவங்ககிட்ட போய் சொல்லி நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே பாவத்தை விட்டு கர்த்தர் பக்கமாக நீங்கள் மனம் திரும்பினா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் சொல்லி போய் சொல்லுப்பான்னு சொல்லி யோனா கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா. யோனா என்ன பண்ணுறா, கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு அவன் மேலே இருந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கர்த்தர் அவன் நிவேனிக்கு போக சொன்னால் அதை விட்டு அவனை ஒரு பாதை எடுத்து தர்ஷிக்கு ஓடி போகிறான். தர்ஷிக்கு ஓடி போகும்போது அவன் கப்பல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கப்பலில் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு புயல் காற்று அடிக்குது, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, கப்பலை பயங்கரமாக தத்தளிக்குது. அந்த கப்பலில் இருக்க ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் யோனா அந்த கப்பலில் இருக்க ஜனங்கிட்ட போய் சொல்கிறாரு, அதாவது இந்த புயல் காற்று வர காரணமாக நான் தான், இந்த கடல் கொந்தளிக்கிறதுக்கு காரணமாக நான் தான், உங்கள் கப்பல் அலைமோது காரணமாக நான் தான், அதாவது என் தேவனோட வார்த்தை நான் கீழ்ப்படியாமல் போனதால் தான் எனக்கு இப்படி நடக்குது சொல்லி அந்த கப்பல் இருக்க ஜனங்களை சொல்லணுமா. அந்த ஜனங்களாம் பயந்து அதுக்கப்புறம் கற்று நோக்கி அந்த ஜனங்களை கற்று நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருக்கிற ஜனங்க யோனா கப்பல் தூக்கி தண்ணியில் தூக்கி போடுறாங்க. அதாவது யோனா கடலில் தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் யோனா முழுங்குது. அதுக்கப்புறம் யோனா மீன் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியாமல் போனால்தான், உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் வழி விலகி போனாலும் எனக்கு இவ்வளோ சோதனைகளை பாடு வருது ஆண்டவரே, என் மேலே கிருபை காட்டுங்க, என் மேலே இறக்க காட்டுங்க, அந்த மீன் வீட்டிலேருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, நீங்கள் விடுவிச்சுனா உங்களுடைய ஊழியத்தை செய்கிறா சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா யோனா அந்த மீன் வீட்டிலேருந்து விடுவிச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஏசப்பா யோனா பார்த்து சொல்கிறாரு. திருப்பி 2ஆவது தடவை ஏசப்பா அவருக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு. நீ போய் திருப்பி அந்த நீவே நகரத்தில் போய் அது என்னோடய வார்த்தையை பிரசங்கிப்பான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் யோனா மனம் திரும்பி கர்த்தருடைய ஊழியத்தை அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை போய் செஞ்சார். அந்த நீவேனி பட்டணத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சார். அநேக ஜனங்க அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக அவங்க போனாலும் அந்த ஜனங்க யாருமே அழிக்கப்படல, அந்த ஜனங்கள்லாம் காக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, கர்த்தருடைய அழைப்பு நம்ம மேலே இருந்து, கர்த்தருடைய சித்தம் நம்ம மேலே இருந்து, நம்ம ஒன்று கர்த்தருடைய அழைப்பு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வரும்போது, இந்த நம்மளுக்கு கர்த்தர் ஊழியத்தை அழைப்பு நம்ம கர்த்தர் கொடுக்கும்போது அவர் ஊழியத்தை நம்ம அவர் வார்த்தை கீழ்ப்படி நம்ம அந்த ஊழியத்தை செய்யும்போது அந்த ஊழியம் பயங்கரமாக ஒரு வல்லமையாக இருக்கும். ஒன்று நம்ம கர்த்தர் அழைப்பு கர்த்தர் ஊழியம் நம்ம மேலே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம கர்த்தர் ஒரு திசையில் போச்சோம், நம்ம வேறு திசையில் போனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப டேஞ்சராக இருக்கும். யோனாக்கு அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் யோனா மனம் திரும்பி கர்த்தர் ஊழியத்தை செய்கிறான். நீங்கள் கர்த்தர் அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் ஒரு நாளாக நீங்கள் அது நீங்கள் அது உதறி தள்ளி விட்டு நீங்கள் ஒரு பாதையில் போகாதீங்க. நீங்கள் ஒன்றே அப்படி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் பயங்கர கஷ்டம் உங்களுக்கு தான் வரும், பயங்கர பாடுகள் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா அழைப்பை விட்டு நீங்கள் வேறு திசையில் போகும்போது நீங்கள் எந்த பண்ணாலும் சரி, உங்கள் வாழ்க்கை நீங்கள் எது செஞ்சாலும் சரி அது சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு தோல்வி தான் ஆகும். ஏன்னா கர்த்தர் அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் போங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். பேதுரு அப்படி தான் சொல்கிறாரு. பேதுரு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா பேதுரு கர்த்தரை மறுதளிச்சிருக்கா, கர்த்தர் ஊழியத்தோடு வழி விலகு. 2ஆவது தடவை பேதுரு மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக போகும். கர்த்தர் திருப்பி பேதுரை பார்த்து சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. பேதுரு சொல்லுவோம் ஆண்டவரே அவன் ஆடுகளை மேய்க்கிற சொல்லி அதுக்கப்புறம் பேதுரு மனம் திரும்பி கர்த்தர் ஊழியத்தை 2ஆவது தடவை செய்ய ஆரம்பித்தார். பயங்கரமாக பேதுரு வல்லமையத்தை பயன்படுத்துகிறார். பேதுரு நடக்கும்போது நிகழ்பட்டு அநேக பேர் சுகமாகனு சொல்லி வேதத்தெல்லாம் பயங்கரமாக ஒரு வல்லமையத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் ஊழியத்தை நீங்கள் செஞ்சுருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் கர்த்தர் ஊழியத்தை விட்டு நீங்கள் வழி விலை கூட போயிடலாம். நீங்கள் திருப்பியும் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் அதாவது எப்படி தான் நீங்கள் என்ன தான் சரி கர்த்தருடைய அந்த ஊழியத்தை நீங்கள் விட்டு வழி விலகி ஏதோ ஒரு காரணம் நீங்கள் வழி விலகி போனாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் சரி அது நீங்கள் ஐயோ நான் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டேனே, இனிமேல் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது சொல்லி நீங்கள் ஒரு நாளைக்கு மனம் தளராதீங்க. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவர், உங்களுடைய சித்தத்தை நான் செய்கிறேன் ஆண்டவர், ஏன்னா உங்களுடைய அழைப்பு என் மேலே இருக்குது, என்னை மன்னிச்சிடறாங்க ஆண்டவர். திருப்பி நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி அந்த ஊழியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் பயங்கரமாக உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பு. அது மாதிரி உங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பயங்கரமாக வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தரோட அழைப்பு உங்கள் மேலே இருக்கும்போது கர்த்தரோட சித்தம் உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் சித்தத்துக்கு எதிர்மாறாக இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வல்லமையாக பயன்படுத்துவார். அதே போல் தான் யோனாவை கர்த்தரை பயன்படுத்துகிற வேதத்தில் அநேக பேர் அப்படி தான், அப்போஸ்தலர் பவுல் அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கிறிஸ்துவ அறியாமல் அப்படி தான், கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு அப்புறம் கர்த்தர் அழைப்பு அவர் மேலே இருக்குது. அந்த அழைப்பு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போனார். அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். தேவனுடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்கும்போது அந்த அழைப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஓடுங்க. நீங்கள் அப்படி ஓடும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மாதிரில கர்த்தர் உங்களை பாத்திரமாக வைப்பார்.
அநேக ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆசீர்வாதம் பார்த்து உங்களை மாற்றுவார். நீங்கள் கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஓடுங்க. ஆமென்.